ஃபெமினிசம், பெண்ணியம். முதல் அடிமைத்தனம் எதில் ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க தான் நீங்கள் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் என்ன ஆசைப்படணும், நீங்கள் என்ன ஆசைப்படக்கூடாது அப்படிங்கிறத முடிவு பண்ணுறாங்க. கல்விக்கும் சரி, பணத்துக்கும் சரி, பொம்பளையே தான் இந்த உலகம் கும்பிட சொல்லுது அப்படிங்கிறத சொல்லும்போது, இன்னைக்கு நாம சிந்திக்க போற டாபிக் ஃபெமினிசம், பெண்ணியம். ரெண்டு சினிமா சமீபத்தில் வந்துச்சு. ஒன்று தாய் கிழவி, இன்னொன்று ஆண் பாவம் பொல்லாதது. இந்த ரெண்டு மூவில இந்த ஃபெமினிசம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை தான் நம்ம ரொம்ப ப்ராமினெண்ட்டாக பார்க்குறோம். தாய் கிழவி மூவியில் பார்த்தீங்கன்னா அது உண்மையான ஃபெமினிசம், உண்மையான பெண் விடுதலை என்ன அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி டாக்ஸிக் ஃபெமினிசம், போலி பெண்ணியம் என்ன அப்படிங்கிறத இந்த ஆண் பாவம் பொல்லாதது அப்படிங்கிற மூவியில் நம்ம பார்க்குறோம். இப்போ தாய் கிழவி மூவி எடுத்துக்கோங்களேன். ஃபெமினிசம்னா என்ன? ரெண்டு விஷயம்தான். பெண்களுக்கு பொருளாதார சுதந்திரம் கிடைக்கணும். ரெண்டாவது, பெண்களுக்கு சுய முடிவு எடுக்கக்கூடிய ஒரு அதிகாரம் கொடுக்கணும். இந்த ரெண்டு தாங்க ஃபெமினிசம். பொருளாதார சுதந்திரம் அப்படின்னா என்ன அர்த்தம்? பொருளாதார சுதந்திரம் அப்படின்னா, ஒரு பெண்ணா இருக்கக்கூடிய ஒருத்தங்க அவங்க போடுற அந்த ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், அவங்க சாப்பிட்ற சாப்பாடா இருக்கட்டும், அவங்க இருக்கக்கூடிய வீடா இருக்கட்டும், பொருளாதாரத்துல அவங்களுக்கு ஒரு தன்னிறைவு இருக்கணும். பொருளாதாரத்துக்காக இந்த மாதிரி சாப்பாட்டுக்காகவோ ட்ரெஸ்ஸுக்காகவோ யாரையும் சார்ந்து இருக்கக்கூடாது. அந்த யாரு அப்பாவா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம். சாப்பாட்டுக்கே ஒருத்தரை சார்ந்து இருக்கிறேன், நான் போடுற ட்ரெஸ்ஸுக்கு ஒருத்தரை சார்ந்து இருக்கிறேன், நான் இருக்கக்கூடிய இருப்பிடத்துக்கு ஒருத்தரை சார்ந்து இருக்கிறேன், நான் படிக்கக்கூடிய படிப்புக்கு ஒருத்தரை பொருளாதார ரீதியா சார்ந்து இருக்கிறேன் அப்படின்னா அது என்ன? அதுதான் அடிமைத்தனம். முதல் அடிமைத்தனம் எதுல ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொருளாதார அடிமைத்தனத்துல அல்லது இந்த எக்கனாமிக் டிபெண்டன்சின்னு சொல்றோம் பார்த்தீங்களா, நம்மளோட அந்த பொருளாதாரத்துக்காக மற்றவங்களை நம்பி இருக்கிறோம், நம்மளோட அடிப்படை தேவைக்காக ஒருத்தரை நம்பி இருக்கும்போது அந்த இடத்துல தான் அந்த அடிமைத்தனம் அப்படிங்கிறதே ஸ்டார்ட் ஆகுது. அப்போ பெண் சுதந்திரம் அப்படிங்கிறது எதுல ஆரம்பிக்கணும் அப்படின்னா, அந்த பொருளாதார விடுதலையில் ஆரம்பிக்கணும், பொருளாதார சுதந்திரத்தில் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த தாய் கிழவி மூவில நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான மெசேஜ். நிறைய சீன்ஸை நம்ம ஞாபகப்படுத்தி பார்க்கலாம் இந்த தாய் கிழவி மூவில. தாய் கிழவி ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டை சொல்லும் அந்த மூவில. பொருளாதார விடுதலை அப்படிங்கிறது உனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா, சுதந்திரம் அப்படிங்கிறது யாரும் கொடுத்து நீ பெற வேண்டிய கட்டாயம் இல்லை. உன்னால உன்னோட காலில் நிற்க முடியுது அப்படின்னாலே யாரும் உனக்காக சுதந்திரத்தை ஒரு பிச்சையா கொடுக்க வேண்டிய கட்டாயம் இல்லை. அந்த சுதந்திரம்ங்கிறது உரிமையா உனக்கு ஆட்டோமேட்டிக்காக சேர்ந்துரும் அப்படின்னு சொல்லும். பொருளாதாரத்தில் நீங்கள் சுதந்திரமாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு தொழிலை நீங்கள் கற்றுக்கிடணும் அப்படிங்கிறது தான். தாய் கிழவியோட மகா கிட்ட தாய் கிழவி சொல்லும், நீ ஏதாவது ஒரு கைத்தொழிலை கற்றுக்கோ, அப்போ தான் உன் வீட்டுக்காரன் மோசமானவனாக இருந்தால் கூட உன்னால் உன்னோட சொந்த காலில் நிற்க முடியும், யாரை நம்பியும் நீ இருக்க தேவையில்லை அப்படிங்கிறத அந்த தாய் கிழவி சொல்லுன்றத இந்த சுருளி கேரக்டர் அவங்க அன்னிகள்கிட்ட பேசும்போது அவங்க சொல்லுவாங்க, எங்கள் அம்மா ஒரு தொழிலை கற்றுக்கோன்னு சொன்னாங்க, இன்னைக்கு நான் ஒரு டெய்லரிங் நான் கற்றுக்கிட்டேன், என்னால் தனியாக நிற்க முடியும், வாழ்க்கையை சமாளிக்க முடியுங்கிற தைரியம் எனக்கு இருக்குது அப்படிங்கிறத சொல்லும். அதே மாதிரி பெண்கள் ஸ்கூலுக்கு போகணும், பெண் குழந்தைகள் அப்படிங்கிறத தாய் கிழவி நடைமுறைப்படுத்துச்சு. என்னோட கல்யாணம் நாளைக்கு என்னோட கல்யாணம் அப்படின்னா முந்தின நாள் வரைக்கும் நான் ஸ்கூலுக்கு யாருக்குமே தெரியாமல் போயிட்டு இருந்தேன், எங்கள் அம்மா தான் கூட்டு போய் ஸ்கூலுக்கு போய் விடும். அப்போ டீச்சர் கூட கேட்டாங்க, பரிசம் போட்டதுக்கப்புறம் பள்ளிக்கூடத்துக்கு ஏன் கூட்டு வரீங்க அப்படின்னு கேட்கும்போது, கடைசி நாள் கூட ஒரு புதுசாக ஒரு கணக்கை கற்றுக்கிட முடியும் என் பொண்ணால், 4 விஷயங்களை புதுசாக கற்றுக்கிட முடியும், அது பிற்காலத்தில் வாழ்க்கையில் ரொம்ப என் பொண்ணுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லும். ரொம்ப முக்கியமாக என்னோட மகன்கள் பெர்மிட் பண்ணால் என்னோட மருமகளை கூட நான் ஸ்கூலுக்கு கூட்டு வரதுக்கு ரெடியாக இருக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லும். அதே மாதிரி உங்களெல்லாம் ஏன் திட்டிக்கிட்டே இருக்குது, ஏன்னா நீங்கள் ஏதாவது ஒன்று கற்றுக்கோங்க வாழ்க்கையில், அப்போ தான் நீங்கள் உருப்படுவீங்க, உங்களால் சுயமாக நிற்க முடியும் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப அதை சொல்லிக்கிட்டே இருக்கும். ஆனால் நீங்கள் அதெல்லாம் கேட்காம என்ன பண்ணுவீங்க, நல்லா சாப்பிட்டு தூங்குவீங்க. அதை பார்த்து கிழவிக்கு கோவம் வந்துடும், அதனால் உங்களை திட்டிக்கிட்டே இருக்கும். ஆனால் கிழவி கோவப்படுறதுல ஒரு பெரிய அர்த்தம் இருக்குது, அதை நீங்கள் யாருமே புரிஞ்சுக்கிடலை, நான் மட்டும்தான் புரிஞ்சிருக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருமணம் அப்படிங்கிறது ஒரு பெரிய சமூக மரபு, எல்லாரும் திருமணம் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறது ஒரு சமுதாய அழுத்தம் அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் அந்த திருமணம் அப்படிங்கிறது அடிமைத்தனத்துக்கானது கிடையாது,
அந்த திருமணம் அப்படிங்கிறது சௌரியத்துக்காகத்தான், ரெண்டு பேரும் இணக்கமாக வாழக்கூடிய ஒரு அமைப்பு தான் திருமணம். அந்த திருமணம் அப்படிங்கிற அந்த ஒரு அமைப்பில் ஆணாதிக்கம் அதிகமாக இருக்கும் அப்படின்னா பெண்களுக்கு பெரிய அநீதி நடக்கும், பெண்களுக்கு கொடுமை நடக்கும் அப்படின்னா அந்த திருமணத்தை உதறி தள்ளிட்டு வர்றதுக்குண்டான ஒரு கம்பீரம் ஒரு பொண்ணுக்கு இருக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப அழுத்தமாக அந்த மூவியில் தாய் கிழவி சொல்லும். ஃபார் எக்ஸாம்பிள், தாய் கிழவி வந்து சுருளியோட மகன்கிட்ட கேட்கும், உங்கள் அம்மா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிடலாமா அப்படின்னு கேட்கும். உடனே வந்து இந்த சுருளி கேரக்டர் அவங்க பையன் என்ன சொல்கிறான் அப்படிங்கிறத ரொம்ப கேர்ஃபுல்லாக நோட் பண்ணும். பையன் சொல்லுவான், மாப்பிள்ளை யார் அப்படிமா. கிளவி ஒரு சிரிப்பு சிரிக்கும். அதுதான் எந்த ஒரு கேரக்டரைசேஷன் பார்த்தீங்கன்னா, இந்த மகா கேரக்டர் சுருளி கேரக்டர் உடனே என்ன பண்ணியிருக்கணும், மற்ற மூவிலனா அதெல்லாம் முடியாது, கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன், நான் அவனை விட்டுட்டு வர முடியாது, அவன் எவ்வளோ பெரிய குடும்பக்காரனாக இருந்தாலும் சரி நான் அவனெல்லாம் விட்டுட்டு வரமாட்டேன், எனக்கு வந்து மறுமணம்ங்கிறது கிடையாது அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் அந்த சுருளி கேரக்டர் பையன் என்ன சொல்கிறான், பையன் ஓகேனா நானும் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கேரக்டரை வந்து கொண்டு போயிருப்பாங்க. அது ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அதே மாதிரி ரெண்டாவது கல்யாணம் முடிக்கும் போது தாய் கிழவி சொல்லும், தாலியை நிமிந்து வாங்கு அப்படிங்கும். நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, தாலி அப்படிங்கிறது மூலமா ஒரு பெண்ணை வந்து திருமணத்தில் தலையை குனிய சொல்றது அப்படிங்கிறது ஒரு சிம்பாலிக்காக பார்க்கும்போது ஆண்களுக்கு பெண்கள் அடிமை அப்படிங்கிறத போர்ட்ரே பண்ணுற மாதிரி தான் இருக்கிறதா நிறைய ஃபெமினிஸ்ட் பெண்ணியம் பேசுகிறவங்க பேசுகிறாங்க. அதனால தான் இந்த தாலி அப்படிங்கிறது போடலாம் தேவையில்லை, திருமணத்துக்கு தாலி தேவையில்லை அப்படிங்கிற அந்த ஒரு ஃபார்மட்டையும் அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. பொருளாதாரம் அப்படிங்கிறது அதுக்காக நீங்கள் வந்து சின்ன சின்ன விஷயங்களை ரெகுலராக பண்ணாலே அந்த பொருளாதார தன்னிறைவு அப்படிங்கிறது வந்துடும் அப்படிங்கிறது தான் தாய் கிழவி மூவியில் அந்த கிளைமேக்ஸில் சொல்கிறது. தாய் கிழவி சொல்லும், அதாவது நான் சிறுக 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 சேமித்து கிடைக்கக்கூடிய எல்லா வேலையும் பார்த்து என் வீட்டுக்காரன் குழந்தைங்களையும் என்னையும் விட்டுட்டு அனாதையாக விட்டுட்டு போனால் கூட குழந்தைங்களுக்கு நல்லபடியாக வளர்த்து நான் இவ்வளவு தூரம் 300 பவுன் சேர்த்து வச்சுருக்கிறேன் அப்படின்னா அதுக்கு காரணம் என்னென்னா என்னுடைய திட்டமிடல், என்னுடைய சுயமாக நிற்கணும் பொருளாதாரத்தில் அப்படிங்கிற அந்த ஒரு வைராக்கியம். அது கூட இந்த மூவியில் சொல்லலை, அந்த அதாவது ஒரே வீடு ஒரு பொண்ணோட பேரில் இருக்கிறது அந்த பவுனுத்தாயி வீடு தான், பவுனுத்தாயி மட்டும்தான் அவன் வீடை வந்து அவள் பேரில் வச்சுருக்கிறா, மற்ற எல்லா வீடும் ஒரு ஆணோட பேரில் இருக்குது, ஒரு பெண்ணோட பேரில் இருக்கக்கூடிய ஒரே வீடு அந்த ஊர்லேயே வந்து பவுனுத்தாய் வீடு தான் அப்படிங்கிறது. அப்போ ஒரு பெண்ணாக இருக்கக்கூடியவங்க அவங்களோட அந்த சொத்தில் அவங்களுக்கு ஒரு உரிமை இருக்குது, அந்த சொத்தை உருவாக்கக்கூடிய ஒரு திறமையும் இருக்குது. தாய் கிழவி சொல்லும் அந்த டயலாகு, கடைசி கிளைமேக்ஸ் டயலாகில், அதாவது ஆக்கிறதுக்கு காக்கிறதுக்கு அழிக்கிறதுக்கு ஆம்பளையை கும்பிட சொன்ன அதே ஆம்பளைக்கு தெரியும் 100 ஆக்குறது ஒரு பொம்பளையால் மட்டும்தான், அதனால படிக்கிறதுக்கும் சரி பணத்துக்கும் சரி பொம்பளையை தான் கும்பிட சொல்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறது அதுதான் ரியல் ஃபெமினிசம். ஒரு பெண்ணால் ஒரு கல்வி அறிவை பெறக்கூடிய தகுதியை வளர்த்துக்கிட முடியும், ஒரு பெண்ணால் சுயமாக பொருளாதாரத்தில் நிற்கக்கூடிய அந்த திறமையை வளர்த்துக்கிட முடியும். பொருளாதார ரீதியாக யாரையும் நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. அப்போ நான் எந்த வேலைக்கு போகணும் அப்படிங்கிறத நான் தான் முடிவு பண்ணுவேன், யாரோட அழுத்தத்துக்கும் நான் ஆளாக மாட்டேன், எந்த கல்வியை படிக்கணும் அப்படிங்கிறத நான் தான் முடிவு பண்ணுவேன். என்னோட முடிவுங்கிறது சரியாக இருக்கும், கல்விக்கும் சரி பணத்துக்கும் சரி பொம்பளையே தான் இந்த உலகம் கும்பிட சொல்லுது அப்படிங்கிறத சொல்லும்போது இந்த ரெண்டுலேயும் பெண்களுக்கு மிகப்பெரிய திறமை இருக்குது அப்படிங்கிறது தான் அந்த தாய் கிழவி மூவி சொல்லுது. அதே மாதிரி வரதட்சணையை பற்றியும் இந்த மூவியில் ஒரு சீனில் பார்க்குறோம். சுருளியோட வீட்டுக்காரன் வந்து கேட்பான்லாம், 25 பவுன் நீ வந்து போட்டிருக்கணும், 22 பவுன் தான் எனக்கு போட்டிருக்கிற, 3 பவுன் கொடுக்கல, நீ மிச்சத்தை கொடு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தாய் கிழவி சொல்லும் ஒரு டைலாக்ல, இந்த பாரு 22 பவுனை கண்ணில் கொண்டு வந்து காமிச்சிட்டு மிச்சம் 3 பவுனை நீ எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லும் போது அந்த கேரக்டர் சொல்லுவார் சுருளியோட வீட்டுக்காரன், அது எப்படி எனக்கு தானே நீ போட்டிருக்கிற அப்படிங்கும் போது, உனக்கா போட்டேன், என் பொண்ணுக்காக கொடுத்த நகை அது, அந்த நகையை எடுத்து அடமானங்களை வச்சுட்டு நீ வந்து பட்டச்சாராயத்தையும் பன்னிக்கறியும் திங்கிறதுக்காக உனக்கு நான் வந்து நகையை கொடுக்கல அப்படிங்கிறத சொல்லும்போது, வரதட்சணை அப்படிங்கிறது பெண்ணடிமைத்தனம் கிடையாது, வரதட்சணை அப்படிங்கிறது பெண்களுக்குரிய ஒரு ரைட்டு, அது சொத்து உரிமை தான்
பெண்களுக்கு கொடுக்கப்படுது நகை மூலமாக கல்யாணங்கள்ல அப்படிங்கிறத ரொம்ப அழுத்தமாக சொல்கிறது. அந்த பாயிண்ட்டை நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் அந்த பஞ்சாயத்தில் வந்து அந்த சுருளியோட ஹஸ்பண்டு கேட்பாரு, நான் வந்து நல்லபடியாக வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு வந்து தாய் கிழவி சொல்லும் ஒரு டயலாகு, இந்த பாருப்பா பொழுது மட்டுமல்ல பொம்பளை போனாலும் திரும்பி வரமாட்டா அப்படின்னு சொல்லும். அப்போது பெண்களை வந்து ஒரு ஈஸியாக எடுத்துக்கிட முடியாது, டேக்கன் ஃபார் கிராண்டட்னு சொல்லுவாங்கள்ல. நான் சொன்னதை என்னோட மனைவி கேட்கணும், என்னோட மகள் கேட்கணும் அப்படிங்கிற அந்த ஆணாதிக்க சிந்தனைக்கு ஒரு அடியாக அந்த வசனத்தை நாம் பார்க்க முடியுது. இந்த தாய் கிழவி மூவியில் இருந்து இப்போ இந்த மூவிக்கு போவோமே, ஆண் பாவம் பொல்லாததுங்கிற மூவி, அது பார்த்தீங்கன்னா சூடோ ஃபெமினிசம், போலித்தனமான பெண்ணியம். அதாவது அந்த மூவியில் வந்து அந்த ஹீரோயின் கேரக்டரோட அப்பா வந்து ஒரு பெரிய ஆணாதிக்கம் முடிச்ச ஒரு ஆளாக இருப்பார். ஃபஸ்ட்டு பொண்ணு பார்க்குற சீன்லேயே பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து எல்லாருக்கும் வணக்கம் வச்சுட்டு உடனே தரையில் உட்கார சொல்லுவாங்க. அதுவும் தரையில் உட்காரும். உடனே அந்த ஹீரோ கேரக்டர் என்ன பண்ணுவான், ஈக்குவாலிட்டி, ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அப்படின்ட்டு அவனும் தரையில் உட்காருவான். உட்காந்துட்டு இது ரெண்டும் சமம் தானே அப்படிமா. அதெல்லாம் கரெக்டு. அதுக்கப்புறம் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் அவன் ஒரு பாயிண்ட்டை வந்து கவுண்டர் பாயிண்ட்டாக வைக்கிறான். ஈக்குவாலிட்டின்னு பேசிட்டு, நீ வீட்டில் தானே இருக்கிற, நீ ஏன் சமையல் பண்ணல, நீ ஏன் வந்து வீட்டை வந்து க்ளீனாக வைக்கலை அப்படின்னு அவன் கேட்கும்போது அவன் என்ன எதிர்பார்ப்பு அவன்கிட்ட இருக்குதுன்னா, அவன் ஒரு ஒய்ஃபு, ஒரு ஹவுஸ் ஒய்ஃபு அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் இருக்குது. இந்த ஹவுஸ் ஒய்ஃப் ரோலு அப்படிங்கிறதே வந்து இந்த ஆணாதிக்க சமுதாயத்தோட ஒரு படைப்பு தான். அது வீட்டை பார்த்துக்கிறதுங்கிறது ஒய்ஃபோட வேலை, வெளியில் போய் சம்பாதிச்சுட்டு வர்றதுங்கிறது ஹஸ்பண்டோட வேலை அப்படிங்கிறது தான் இந்த சமூக அமைப்பு அப்படி இருக்குது. அப்போ அவன் ஈக்குவாலிட்டிங்கிறது சும்மா வாய் வார்த்தையாக பேசிட்டு தரையில் வந்து பொண்ணு உட்காந்தா நானும் தரையில் தான் உட்காருவேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் என்ன எதிர்பார்க்குறான், ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் ரோலை எதிர்பார்க்குறான். அப்போ இந்த கேரக்டர், இந்த ஹீரோயின் கேரக்டர் என்ன சொல்கிறாங்க, அது எப்படி நான் ஹவுஸ் ஒய்ஃப்னா நான் என்ன இந்த வேலையை பார்க்கணுமா, நான் என்ன வீட்டை க்ளீன் பண்ணணுமா, சமைக்கணுமா, அதெல்லாம் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு சம்பாத்தியத்துக்கு என்ன வழி உண்டுங்கிறத போயிருக்கலாம். அதை விட்டுட்டு ஹஸ்பண்டோட சம்பளத்தில் 20,000 22,000 ஊதாரித்தனமாக செலவழிச்சோன்னா அவன் கேட்குறான், இப்படி அநியாயத்துக்கு செலவு பண்ணுறேன்னு கேட்கும் போது, இல்லை நான் வந்து உன் காசை திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் ரீல்ஸு போடுறது, வா சமைப்போம் சேர்ந்து சமைப்போம் அப்படின்னா, இல்லை எனக்கு ரீல்ஸ் போடணும்னு சொல்கிறது. இல்லை ரீல்ஸ் போட்டுகிட்டே இருக்கும்போது வந்து குக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும்போது, வா நீயும் வந்து சேர்ந்து குக் பண்ணுவா அப்படின்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் அவன் சிகரெட் அடிக்கும்போது, தம் அடிக்கும்போது இவங்களும் அடிக்கிறது. அதுக்கப்புறம் அவன் குடிக்கும்போது அதை ஷேர் பண்ணி இந்த ஹீரோயின் கேரக்டரும் குடிக்கிறது. அப்போ பெண்ணியம்னா என்ன, விமன் எம்பவர்மெண்ட், பெண்களோட சுதந்திரம் அப்படின்னா என்ன, ஆம்பளை மாதிரி தண்ணி அடிக்கிறது, பசங்க பண்ணுற சேட்டைகளெல்லாம் பண்ணுறது, பசங்களை மாதிரி ட்ரெஸ் பண்ணுறது, பசங்களை மாதிரி டூ வீலரில் வேகமாக போகிறது, பெரிய புல்லட்டில் பெரிய காஸ்ட்லியான பைக்கில் போகிறது, இதுவா பெண் விடுதலை? அது இல்லையே. பெண் விடுதலைனா என்ன, உனக்கு வேணுங்கிற காசை நீ சம்பாதிச்சிக்கோ, அடுத்தவனை நம்பி இருக்காத. உனக்கு என்ன வேணுமோ, ஒரு பொருள் வேணுமோ, அதை அந்த பொருளை வாங்கக்கூடிய அந்த பண பலத்தை நீயே டெவலப் பண்ணிக்கோ. ஒரு செல்ஃபோன் வாங்கணுன்னா போய் ஹஸ்பண்ட்டை போய் கேட்காத, ஒரு ட்ரெஸ் வாங்கணுன்னா போய் அப்பா கிட்ட கேட்காத, உன்னோட கையில் காசு சம்பாதிச்சு வச்சுக்கோ, அடுத்தவங்களோட சம்பாத்தியத்தை எடுக்கணும் அப்படின்னு நினைக்காத. அப்போ அந்த மாதிரி நீ செல்ஃபாக டெவலப் பண்ணணும், ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட் ஆனால் தான் நீ என்ன பண்ண முடியும், உனக்கு ரைட்டு கிடைக்கும். இல்லைனா எப்படி கிடைக்கும், கிடைக்காது, அடுத்தவனை நம்பியே இருக்கணும். இங்கே போய் ஈக்குவாலிட்டி அப்படின்னு பேசும்போது என்ன ஆகுது, நீ காசு சம்பாதிச்சியா, நீ குடும்பத்துக்கு எதாவது கொடுத்தியான்னு சொல்லி ஹஸ்பண்ட் ஒய்ஃபை கேட்குறான். இப்படி தான் நடந்துச்சு, ஒரு பெரிய கேஸு டெல்லி ஹைகோர்ட்டில் நடந்துச்சு இந்த கேஸ். ஒரு ஹஸ்பண்ட் என்ன பண்ணிட்டான், அவன் கோர்ட்டுக்கு போகிறான், டிவோர்ஸ் வேணும்னு கேட்டு போகிறான். காரணம் என்ன சொல்கிறான் தெரியுமா, என் ஒய்ஃபால் செலவு தான் ஆகுது, மெயின்டைன் பண்ண முடியல, வீட்டை மெயின்டைன் பண்ண முடியல, 4 காசு சம்பாதிச்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு பார்த்தா வீட்டுக்குள்ளேயே இருக்கிறா, வேலைக்கே போக மாட்டேன்றா, ரொம்ப தண்டமாக உட்காந்துருக்கிறா, ரொம்ப செலவு பண்ணுறா, அதனால் எனக்கு வந்து டிவோர்ஸ் வேணும்னு கேட்பான். ஹைகோர்ட்டுக்கு போது இந்த கேஸ் டெல்லி ஹைகோர்ட்டில் கோர்ட் வந்து என்ன சொல்கிறாங்க, உன்னோட ஒய்ஃப் வந்து சம்பாத்தியமே பண்ணலை, அதனால் நீ துரத்தி விட்டுறணும்னு நினைக்கிற, கரெக்டாக? ஆமாம், ரொம்ப செலவாகுது என் ஒய்ஃப்னால், 4 காசு சம்பாதிச்சா தானே எனக்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், குடும்பம் நடத்த முடியல என்னால். அப்போ ஹவுஸ் ஒய்ஃப் அப்படிங்கிறவங்க வீட்டுக்கு வெளியில் போய் சம்பாதிக்கலைங்கிறது கரெக்டு தான். ஆனால் அவங்க சில வேலைகளை வீட்டில் பார்க்குறாங்க பார்த்தியா, குக் பண்ணுறாங்க, உன் ட்ரெஸ்ஸை துவைச்சி போடுறாங்க, வீட்டை க்ளீன் பண்ணுறாங்க, பாத்திரங்களை கழுவி வைக்கிறாங்க, குழந்தைங்களை பார்த்துக்கிறாங்க. இந்த வேலைக்கெல்லாம் தனித்தனியாக நீ வந்து சம்பளம் கொடுக்கறதுக்கு ஆளை அமர்த்தினு வை, நீ எவ்வளோ காசு நீ வந்து செலவு பண்ணணும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பரை சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு ஒரு 4,500 ரூபாய் நீ வந்து
செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். இவங்க பண்ணுற வேலையை இன்னொருத்தவங்க பண்ணாங்கன்னா 4500 அவங்களுக்கு சம்பளமாக கொடுக்கணும். நீ சம்பளமாக கொடுக்க வேண்டாம் 4500, அதை சேவ் பண்ணி விட்டுருக்குறாங்க. மணி சேவ்டு இஸ் மணி ஏர்ன்டு. பணத்தை சேமிக்கிறோம் அப்படின்னா பணத்தை சம்பாதிக்கிறோன்னு அர்த்தம். அதனால் அவங்க உண்மையாகவே பணம் சம்பாதிக்காட்டா கூட செலவை அவங்க கம்மி தான் பண்ணுறாங்க. 4500 அவங்க உனக்கு வரவாக தான் ஆக்குறாங்க செலவை கட்டுப்படுத்துறதுனால. அதனால் நோஷ்னல் இன்கம் அப்படிங்கிற கான்செப்டை இந்த ஹைகோர்ட் வந்து கொண்டு வந்தாங்க. ஆண் பாவம் பொல்லாது கேரக்டரில் அந்த அட்வொகேட் கேரக்டர் நாராயணன் அந்த படத்தோட கோர்ட் சீனில் ஒன்று சொல்லுவார், ஒரு டைலாக் சொல்லுவார். அந்த பெண்ணியம் பேசுகிறவங்க, ஃபெமினிசம் பேசுகிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஒய்ஃப் இருக்கிறாங்க, ஹஸ்பண்டோட சம்பாத்தியத்தில் இருந்து காசு எடுத்து செலவு பண்ணுறதுக்கு ஒய்ஃபுக்கு உரிமை இல்லைன்னா அதுதான் அடிமைத்தனம்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு ஹஸ்பண்ட் என்ன நினைக்கிறான், ஏன் சம்பாத்தியத்தை என்னாலேயே ஏன் விருப்பப்படி செலவு பண்ண முடியலையே, அப்போ அதுவும் வந்து அடிமைத்தனம் தானே. அப்போது ஆணாதிக்கம் அப்படிங்கிறது எவ்வளவு பாதிப்பை கொடுக்குதோ அதே மாதிரி தானே போலி பெண்ணியம், டாக்ஸிக் ஃபெமினிசம், சூடோ ஃபெமினிசமும் அப்படிங்கிற அந்த ஒரு டைலாக் பேசும்போது நமக்கு அந்த டிஃபரன்ஸ், போலி பெண்ணியத்துக்கும் உண்மையான பெண்ணியத்துக்கும் உள்ள ஒரு வித்தியாசத்தை அந்த அந்த டைலாக்ல நம்ம பார்க்க முடியுது. இந்த 2 படமும் பார்த்தாச்சு, ரைட்டு. இந்த பெண்ணியம்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பேசும்போது பெண்ணா என்ன அப்படிங்கிறத பற்றி பேசணும். பெண் அப்படிங்கிறது பாலினம் இல்லை, ஆண் அப்படிங்கிறதும் பாலினம் இல்லை. ஒரு பெண் அப்படிங்கிறவ பிறக்கிறது இல்லை, அவள் உருவாக்கப்படுறா. ஒரு பெண் அப்படின்னா அது ஒரு தொடர்ச்சியான நடிப்பு. இந்த நடிப்பை நடித்தா நீங்கள் பெண், இந்த நடிப்பை நீங்கள் நடிக்கலைன்னா நீங்கள் பெண் இல்லை. அவ்வளோதான், சிம்பிள். அம்மாக்கள் வந்து பெண் குழந்தைகளை நீ எப்படி உட்காரணும் தெரியுமா, எப்படி உட்காரணும் தெரியுமா அப்படின்னு சொல்லி சின்ன குழந்தையா இருக்கும் போதுலேருந்து ட்ரைனிங் பண்ணுவாங்க. நீ இப்படி தான் உட்காரணும், நீ இப்படி தான் ட்ரெஸ் போடணும், நீ இப்படி தான் நடக்கணும், நீ இப்படி தான் பேசணும், நீ இப்படி தான் சிரிக்கணும், நீ இப்படி தான் சாப்பிடணும், நீ இப்படி தான் தூங்கணும், நீ இவ்வளவு தான் சாப்பிடணும், நீ இந்த டயத்தில் தான் குளிக்கணும். எவ்வளவு கட்டுப்பாடுகள் இருக்குது. அப்போ இதை கேட்டு 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 ஒரு பெண் வந்து இதெல்லாம் பண்ணாதான் அது பெண்மை அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றா, மைண்டுக்குள்ள நல்லா ஏத்திக்கிறா. அப்ப சமுதாயம் அப்படிங்கிறது தான் குடும்பம். குடும்பம் அப்படிங்கிறது என்ன, குடும்பம் வேற சமுதாயம் வேற இல்ல. குடும்பம் மூலமா தான் சமுதாயம் வந்து உங்களை கண்ட்ரோல் பண்ணுது. சமுதாயம் ஃபுல்லா வந்தா கண்ட்ரோல் பண்ணுது உங்களை. இந்திய சமுதாயத்துல 140 கோடி பேர் இருக்கிறாங்க. 140 கோடி பேரும் வந்தா உங்ககிட்ட நீ இதை பண்ண அதை பண்ணுன்னு சொல்றாங்க. அப்படிலாம் இல்லை. அப்ப குடும்பம், ஸ்கூலு, காலேஜ், ஃப்ரெண்டு, இவங்க தான் சமுதாயம். இவங்க தான் நீங்க என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, நீங்க என்ன ஆசைப்படணும், நீங்க என்ன ஆசைப்படக்கூடாது அப்படிங்கறத முடிவு பண்றாங்க. ஒரு பெண் அப்படிங்கிறவ இந்த மாதிரி தொடர்ச்சியான நடிப்பு நடிச்சுக்கிட்டே இருக்கிறா. இந்த நடிப்புக்கு உண்டான பயிற்சியை தொடர்ச்சியா யாரு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா பேரண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, ஸ்கூல்ல கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, காலேஜில் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ ஒரு தொடர்ச்சியான நடிப்பு பயிற்சியை கொடுக்கிறது இந்த சமுதாயம். இந்த சமுதாயம் அப்படிங்கிறது வெளியில இல்ல, உங்க மைண்டுக்குள்ள இருக்குது. 4 பேர் என்ன சொல்லிடுவான்னு தெரியல. அப்ப 4 பேருக்காக, ஆணும் சரி பெண்ணும் சரி, ஹஸ்பண்டும் சரி ஒய்ஃபும் சரி, இந்த சொசைட்டியோட பிரஷருக்காகத்தான் அவங்க 2 பேருக்கும் பிடிக்காட்டா கூட, அவங்க 2 பேருக்குள்ள நிறைய பிரச்சனைகள் இருந்தா கூட வேற வழியே இல்லாம ஒரே வீட்டுக்குள்ள அந்நியத்தோட இருக்கிறாங்க. அப்போ இந்த சொசைட்டல் பிரஷர்னு சொல்றோம்ல, இந்த சமுதாயத்தோட ஒரு அழுத்தம், இந்த அழுத்தத்தை மீறி சுயமாக சிந்தித்து இதுதான் எனக்கு தேவை, இது எனக்கு தேவையில்லை, இதை தான் நான் செய்ய போறேன், இதை செய்ய மாட்டேன் அப்படிங்கிறத தெளிவாக முடிவெடுக்கக்கூடிய அந்த சிந்திக்கும் திறன், அதுதான் உண்மையான பெண் விடுதலை. உண்மையான பெண்ணியம் அப்படின்னா என்ன, ரியல் ஃபெமினிசம்னா என்ன தெரியுமா? இப்பெல்லாம் நிறைய போலி ஃபெமினிசம் தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இன்டர்நெட்ல திறந்தீங்கன்னா உங்களோட உரிமை அப்படிங்கிறது நீங்க போடுற போஸ்ட்லலாம் இல்லை, இன்டர்நெட்ல. அதாவது இப்போ இருக்கக்கூடிய வலைதளங்களில் பெண்ணியம் அப்படிங்கிறதுல நிறைய ஆண் எதிர்ப்பு கருத்துக்கள் தான் இருக்குது. பெண்ணியம்னா என்ன, ஆம்பளைங்க எல்லாம் ரொம்ப மோசமானவங்க, ஆண்களுக்கு எதிராக பெண்ணியம் அப்படிங்கிறதே தப்பு. உண்மையான பெண்ணியம் ஆண்களுக்கு எதிரானது இல்லை, ஆண்களுக்கு இணையாக பெண்களுக்கும் எல்லா அதிகாரமும் கொடுக்கப்படணுங்கிறதுல தான் இருக்குது உண்மையான பெண்ணியம். இப்போ இருக்கக்கூடிய பெண்ணியங்களில் எதை பார்க்குறோம், ரொம்ப வேகத்தை பார்க்குறோம், ஆண்களுக்கு எதிரான எதிர்ப்பை பார்க்குறோம். அது அல்ல பெண்ணியம். இந்த மூவியில் ஆண் பாவம் பொல்லாததில் ஒரு ஃபெமினிஸ்ட் பேசியிருப்பாங்க தெரியுமா, ஒரு கேரக்டரு. நானும் என் ஹஸ்பண்டும் ரொம்ப புரிதலோடு இருக்கிறோம். பெண்ணியம் அப்படிங்கிறது கல்யாணம் வேண்டாம், குழந்தைங்க வேண்டாம் அப்படிங்கிறது இல்லை, ஆம்பளைங்க என்ன பண்ணுறாங்களோ அதெல்லாம் நாங்களும் பண்ணுவோம் அப்படிங்கிறது இல்லை. புரிதல், மதிக்கிறது. நான் என்னோட கணவரை மதிக்கிறேன், அன்பு செலுத்துகிறேன், அவரும் என்ன மதிக்கிறாரு, அன்பு செலுத்துகிறாரு.
நான் அவருக்கு எந்த துரோகத்தையும் பண்ண மாட்டேன், அவரும் எனக்கு எந்த துரோகத்தையும் பண்ண மாட்டாரு. என்னோட விருப்பு வெறுப்புகளுக்கு அவர் என்னோட உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பாரு. அதே மாதிரி அவரோட உணர்வுகளுக்கு விருப்பு வெறுப்புகளுக்கு நான் மதிப்பு கொடுப்பேன். அப்போ திருமண பந்தம் அப்படிங்கிறது இந்த நாராயணன் கேரக்டர் அட்வொகேட் சொல்ற மாதிரி இந்த ஆண் பாவம் பொல்லாததுல 50-50 அப்படிங்கிறது எந்த ஒரு திருமண பந்தத்திலையும் இருக்காது அப்படிங்கிறாரு. அது கரெக்டான பாயிண்டா நான் பார்க்குறேன். ஏன்னா சில இடங்கள்ல 70 ஆணுக்கு வந்து அதிகாரம் இருக்கும், 30 பெண்ணுக்கு இருக்கும். சில இடங்கள்ல 70 பெண்ணுக்கும் 30 ஆணுக்கும் இருக்கும். சில இடங்களில் 50-50 இருக்கலாம், சில இடங்களில் 51-49 இருக்கலாம். அப்போ எல்லா இடத்துலையும் நூல் பிடிச்ச மாதிரி எல்லா இடத்துலையும் ஒரு ஸ்கேலை வச்சு இந்த 50 உனக்கு இந்த 50 உனக்கு அப்படிங்கிறத எப்படி கொண்டு வர முடியும்? சில ரூல்ஸ்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், அம்மாக்கள் வந்து குழந்தைங்களை வளர்த்தா அந்த குழந்தைங்களோட அறிவாற்றல் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அப்படிங்கிறது உளவியலில் சொல்லியிருக்கிறாங்க. அம்மாக்கும் குழந்தைங்களுக்கும் இருக்கக்கூடிய பாண்டிங் அப்படிங்கிறது அது வேற லெவல் ஆஃப் பாண்டிங் இப்போ நம்ம பார்க்குறோம். ஏன்னா அம்மா வயித்துல குழந்தை உருவாகுது, அது அந்த அமைப்பு பெண்ணுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்குது, ஆணுக்கு கொடுக்கப்படலை. அப்போ சைல்டு பியரிங்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் ஒரு குழந்தைய வந்து கருவில் தாங்கக்கூடிய ஒரு சுபாவத்தை ஒரு இயற்கை வந்து பெண்களுக்கு தான் கொடுத்துருக்குதோ தவிர ஆண்களுக்கு கொடுக்கல. அப்போ நான் வந்து குழந்தையே பெற்றுக்கிட மாட்டேன், ஏன்னா அது மூலமாக நான் வந்து அடிமைத்தனத்தில் சிக்கிடுவேன், அடிமை சங்கிலியில் பிணைக்கப்பட்டுருவேன் அப்படின்னு சொல்கிறது அது இல்லை பெண்ணியம். ஆணோட கருத்து முக்கியம், ஆணோட உணர்ச்சி முக்கியம். அவன் என்ன நினைக்கிறான், அவனுக்கு என்ன தேவை, பெண்ணுக்கு என்ன தேவை, இந்த பரஸ்பர புரிதல் அப்படிங்கிறது தான் பெண்ணியம். அதுதான் ரியல் ஃபெமினிசம். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.